اللهم صل وسلم على سيدنا نبينا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل وسلم على سيدنا نبينا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وفاتح لما وكل والخاتم لما سبق ناصر وعلى آله وصحبه صلى الله عليه وسلم اللهم على الجواب آمين اللهم لا تموتنا وإنك لعلى خلق நீங்கள் நற்குலத்தில் சிறந்தவராய் குணம் முதல் பூமுதல் குணம் கோலம் நேரம் குணம் கோலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வந்து தௌஹீதை பரப்பிட்டு ரொம்ப பாடுபடுறாங்க. இவங்க பண்ற துன்புறனால செல்ல மெழுகு பண்ணணுமா அப்படின்னு நினைச்சாங்க. போறாங்க போய் பள்ளிகளுக்கு காலத்துக்கு தாய்வுக்கு போறாங்க. தாய்வுல மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க. மக்கள்லாம் எந்த அளவுக்கு கேட்டா சொல்லாலும் செய்தாலும் கல்லாலும் சொல்லாலும் திட்டாங்க செய்தாலும் திட்டாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியா உட்கார அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க கேட்டா துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் இந்த மக்கள் ஹிதாயத் செய்வார். இந்த மக்களுக்கு ஹிதாயத் செய்வார். இது குணம். இது குணம். அந்த ஹிதாயத்தை செய்வான்னு அல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துல ஹிதாயத்தை கொடுத்துட்டான். காலம் வரும்போது குணம் குலம் கோலம் குணம் குலம் கோலம். அப்ப அந்த பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்கும்போது அப்படின்னா மக்காவுடைய கூட்டம் வந்து யார் சந்திக்கிறது? யார் சந்திக்க? மதீனாவுடைய கூட்டம் யார் சந்திக்கிறது? ஸல்லல்லாஹு சந்திக்கிறது. யார் சொல்லா அறிமுகமானாங்க. யார் சொல்லா எங்க மதீனாவுக்கு வாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, எந்த உங்கள்ட்ட ஒப்படைச்சிடும், நீங்க உங்கள்கிட்ட ஒப்படும், உங்களே எங்களுக்கு தாங்க, உங்க எங்களுக்கு அப்படி யார் கேட்குறாங்க? மக்காவாசிகள் என்ன சொன்னாங்க? காபத்துல்லா தந்துடும், காபத்துலோட சாய் தந்துடும், காபத்துலால என்ன வருமானம் அவளுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் சொல்லக்கூடாது, ரசூலை சொல்லக்கூடாது. அமைதியா பழைய மாதிரி பின்பற்றி போயிட்டே இருக்கணும். ரசூல்லா நினைச்சாங்க நீ கோலத்தையும் மாற்ற மாட்டேன், நீ கோலத்தையும் மாற்ற மாட்டேன், நீ கோலத்தையும் மாட்டேன், கோலத்தையும் மாற்ற மாட்டேன், இதனுடைய நிறைய நேரத்தையும் மாற்ற மாட்டேன். எல்லாம் எந்த நேரத்தை என்ன சொல்ல வச்சுருந்தானா அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் சொன்னானோ அப்ப அதே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல்லகு பி அக்லாகில்லாஹ், தகல்லகு நீங்கள் குணம் கொள்ளுங்கள், அகலாக்கான நற்குணங்கள் கொள்ளுங்கள். நற்குணம் லேசான விஷயம் இல்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, ஒரு வாலிபர் வந்து
விபச்சாரம் செய்து கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வச்சு நீ செய்யக்கூடிய விபச்சாரியான பெண் தாயா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், உன் மனைவியா இருக்கலாம் அப்படின்னு செஞ்சாங்க. முகமது சொல்லி காட்டாங்க. அது மாதிரி மனிதனுடைய அறிவுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த அறிவாகும் வந்து உணர்வே உண்டு கொண்டதுதான். ஒரு மனிதனுக்கு உணர்வு ஒன்று வந்துட்டா அவன் திரும்பிடுவான். உணர்வு வராதவன் என்ன செய்வான்? சில மனிதர்களை நம்ம பார்த்துருக்கோம், தன் குழந்தைக்குவாறு பிடிமானமா இருப்பாங்க. அவன் கூப்பிட்டு வச்சு பக்கமா சொல்லி இல்லப்பா இப்படி இல்லை இப்படிதான் அப்படின்னு செய்வாங்க. கல்வி மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா யாருக்கு இருக்கு? கல்வி மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? அது மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் யார்கிட்ட பொறுப்பு சாட்டணும் அப்படின்னு கேட்டா யார்கிட்ட பொறுப்பு சாட்டணும்? யார்கிட்ட பொறுப்பு சாட்டணும்? அப்ப அல்லாட பொறுப்பு சாட்டிட்டா அவன் என்ன செய்வானோ அதை செய்வான். அல்லாஹ் என்ன செய்வானோ அதை செய்வான். அதே மாதிரி யாரை கொண்டும் எந்த காரியம் நடக்கவில்லை, யாரை கொண்டும் எந்த காரியம் உருவாவதில்லை, யாரை கொண்டும் எந்த காரியம் அழிவதும் இல்லை. எல்லாமே யாரை கொண்டது? எல்லாமே யாரு கொண்டது? அல்லாஹ். அப்ப அந்த நிலை அப்படின்னு சொன்னா அந்த நிலை கிடைக்கிறது கஷ்டம். இந்த நிலை அல்லாஹ் இந்த நிலை இருக்கு தெரியுமா? அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லேசா விஷயம், லேசா கிடைக்காது. அது கிடைச்சிட்டா இவனுக்கு என்ன செய்யாது? அப்போ குணம், கோலம், நல்குணம் வந்துட்டா அவனுக்கு கோலம் எப்படி இருக்கும்? நல்குணம் வந்துட்டா அவனுக்கு கோலம் எப்படி இருக்கும்? பேசினாலும் காதல் கேட்க மாட்டான். பேசினாலும் காதல் கேட்க மாட்டான். நம்ம இவ்வளவுதான் நட்டு அடிக்கும், அவ்வளவுதான் பேசுறோம், காதலே ஏற்ற மாட்டேங்காங்க அப்படின்னு செய்வான், போயிட்டு இருப்பான். ஆனா இவன் காதல் கேட்காத போறதுனால அல்லாஹ் என்ன செய்வான்? இவனுக்குள்ளது அப்படியே அவனுக்கு திருப்போம். நக்கல் அடிச்சு கேடிச்சு அப்படி இப்படி பண்ணானு தெரியுமா? இவரு எங்க திருப்பான்? திருப்பான். திரும்பும் போது அந்த இடத்துல இவனும் இருப்பான். அவனை நோடு தடிப்பான், அடிக்கும்போது யோசிப்பான், இன்னைக்கு இந்த மாதிரி அடிச்ச மாட்டான், நம்ம அடிக்கான அந்த குணம், கோலம், குணம், குலம், கோலம். நம்ம யாரு? முன்னின்கள். நம்ம எப்படி இருப்போம்? உன்னுடைய அர்த்தம் என்ன? அமைதியான அர்த்தம். முன்னின் அர்த்தம் என்ன? அமைதியானவன், நேர்மையானவன், உள்ளச்சமுடையவன். அவன் இல்லாமல் என்ன செஞ்சான்? உள்ளச்சம். இந்த உள்ளச்சம் அவனுக்கு இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? அவனை உயர்வான நிலையத்தை கொண்டு போவான். உயர்வான நிலையத்தை என்ன செய்வான்? அந்த உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா மனிதன் தன்னை அமைதிப்படுத்த வேண்டும். தன்னை அமைதிப்படுத்த வேண்டும், தன்னை அவன் பக்கம் நிலைப்படுத்த வேண்டும், தன்னை அவன் பக்கம் உருவாக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா வசதியும் யார் உருவாகியிருக்கார்? எல்லாரும் உருவாகியிருக்கார். அதை எப்படி நடத்தணும், எப்படி வழிகாட்டணும், எப்படி செயல்படணும் யாருக்கு தெரியும்? நம்ம நினைக்கலாம் நம்மளை கொண்டு இல்லை நடக்குது, நம்ம இல்லை நடக்காது, நம்ம தான் அவங்க, நம்ம கிடையாது. யாரு கிடையாது? இங்க என்ன இருக்கு? அவன் மனிதன் குணம் கொண்டவன், குணம் கொண்டவன்
பசுகளை உண்டு வருவான். குலம் கொண்டவன் தன்னை தன்னுடைய தாய்தலை பாதுகாப்பான். ஓலம் கொண்டவன் இன்றைக்கு பரிபூர்ணமா இருப்பான். இன்றைக்கு என்ன செய்வான்? பரிபூர்ணமா இருப்பான். அல்லாஹ்வுடைய சமத்தனா இதை வழங்கும் பாக்கி தந்து இதில் அறிவு பரிசு